ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிக்கு ஸ்டைல் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கோவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் 1/4 கிலோ கோவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணல, 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லா பச்சை கோவக்காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, பழுத்தது வேண்டாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதை நல்லா கொஞ்சம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே காரமாக நல்லா டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெங்காயம் ரொம்ப மொரிஞ்சு வரணும் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும். அது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுமே அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது கூட கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை எடுத்துக்கலாம். மறுபடியும் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு, அது ஜீரகம் பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் அது கூட சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் அதையும் சேர்த்திட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம கோவக்காயை நல்லா வதக்கலாம். இப்போ கோவக்காய் வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதிலே போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இடையில நம்ம தட்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த கோவக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லாட்டி அது கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சி இதுவாக இருக்குது. இப்போ நம்ம வதங்கிட்டுருக்க அந்த கோவக்காய் கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடணும். நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பேஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா அதுவே போதும். இப்போ கூட நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை மல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம். அந்த மசாலாலாம் கோவக்காய்க்குள்ளே நல்லா இதுவாக இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.